எழுதிங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேப்பா, நீங்க சொல்லுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடியா, ஸ்டாட்யூட்டரி பாடியா, எக்ஸிக்யூட்டிவ் பாடியாப்பா? ஆல்ரெடி கிளாஸ் சொல்லியிருக்கேன். ஒரு ஆர்டிகல்னு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பாடி? ஒரு ஆர்டிகல் இருந்தா கான்ஸ்டியூஷன் பாடி. ஆர்டிகல் இல்லை அப்படின்னா நான் கான்ஸ்டியூஷன் பாடி, ஸ்டாட்யூட்டரி பாடி. சப்போஸ் ஒரு ஆர்டிகல் இல்லை, ஆக்டும் இல்லை, ஒரு அமைப்பால உருவாக்குனாங்கன்னா அது பேர் என்னப்பா? எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லிருக்கேன். அப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட் மூலியமா வந்துச்சுப்பா. என்ன ஆக்டிங்கிறா? மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. ஆக்ட் எழுதிங்க, ஆக்ட் எழுதிங்கப்பா. ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. சரிங்களாப்பா? அப்போ நல்லா ஞாபகம், மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 ஒரு சட்டம் இருக்குப்பா. அந்த சட்டம் மூலியமா இந்த கமிஷனை உருவாக்குனதுனால நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்லலாம், அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லலாம்ப்பா. சரிங்களா? ஸ்டாட்யூட்டரி பாடி. ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்ல நமக்கு என்ன கேட்பாங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த முடியும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க நமக்கு தெரிய வரணும். ஏன் அப்படின்னா 2019 நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய இது அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்க எஸ்எஸ்சி வேற ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய 2019 பண்ண அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கப்பா, கொஸ்டினா கேட்டுட்டாங்க. அப்ப நம்மளுக்கு இனிமேல் வரக்கூடிய ட்ரெண்ட்ல கண்டிப்பா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கொஸ்டின்ங்கிறது வரும். சரிங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லிட்டான். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? அது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். எழுதிங்கப்பா. நேஷனல் ஹியூமன் கமிஷன்ங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு கேட்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். எழுதிங்க. உள்துறை அமைச்சர் கீழே வரும்பா. ஹோம் மினிஸ்டர்ஸ். ஓகே, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் காம்போசிஷன் எவ்வளவு கேட்பாங்க. இதெல்லாம் 2019 அமெண்ட் பண்ண மட்டும் நான் ஸ்டார் போடுறேன். அதை நீங்க வேற கலர் இருந்தா கூட என்ன பண்ணுங்க எழுதி வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்த டோட்டல் காம்போசிஷன்ல எவ்வளவு பேர்னா இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப இது கொஸ்டின்ஸ் வரும். அப்ப கொஸ்டின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த முடியும் ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்லைன் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கிடையாது. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 2019 அப்படின்னு கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்பல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா 1+5+7 ஞாபகம் வச்சுக்கணும்பா. மொத்தம் 13 மெம்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணீங்க. அவர் டோட்டல் காம்போசிஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1+5+7. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன்னா ஒண்ணுங்கிறது என்னன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த 5 பேருங்கிறத யாருன்னு சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் தான் கொஸ்டின். சரிங்களா? அந்த 7 பேர் யார் யாருன்னு இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா போன 2019 முன்னாடி வரை பாத்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. அந்த 7ங்கிற இடத்துல 4 இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 3 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. அதனால 2019 அமெண்ட்மெண்ட்ல உள்ளது நான் எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்க. சரிங்களா? அதாவது எதுக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலா ஒரு மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ரைட்ஸோ அவங்க உரிமையை பாதிக்கோ என்ன பண்ணுவாங்கப்பா, டேரக்டா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பண்ணும், கொஸ்டின் நிறைய படத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு 4 பேர் மெம்பர் மாதிரி உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க எல்லா விஷயத்தையும். அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் இருப்பாங்க. முக்கியமா பாயிண்ட், ஒரு சேர்மன் இருப்பாங்க. 5 பேர் மெம்பர் இருப்பாங்க. நோட் பண்ணீங்க. 5 பேர் மெம்பர் இருப்பாங்க. 7 பேர் பாத்தீங்கன்னா எக்ஸ் அபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்கப்பா. எக்ஸ் அபிஷியோ சேர்மன். எக்ஸ் அபிஷியோ சேர்மன். நோட் பண்ணீங்க. எக்ஸ் அபிஷியோ சேர்மன். சரிங்களா? இல்ல முக்கியமா பண்ணா இப்ப நீங்க அடுத்து உங்களுக்கு என்ன எக்ஸாம் பண்றது தெரியும் பாத்தீங்கன்னா யாரு சேர்மனா இருப்பாங்க நல்லா நீங்க நோட் பண்ணீங்க. இத்தனை வருஷம் யாரு இருந்தாங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டோட சிஜே இருந்தாங்க. ஞாபகம் வச்சுங்க. 2019 முன்னாடி வர ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய சிஜே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் சிஜே இருக்கலாம், அவர் இல்ல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட இருக்கலாம். இது 2019 அமெண்ட்மெண்ட். ஸ்டார் போர்ட்னா ப்ளூல பாக்ஸ் போற எல்லாமே 2019 அமெண்ட்மெண்ட் பா. அது நீங்க தனியா ஒரு கலர்ல அன்லைன் பண்ணீங்க கேட்பாங்க.
அப்போ ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மட்டும் தான் இருக்கணுமானா கிடையாது. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் சிஜே இருக்கலாம், அப்படின்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கலாம். ஏன் இது வச்சாங்க பாத்தீங்கன்னா, நிறைய ரிட்டையர் ஆகிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட ஆசை என்னவாப்பா இருக்கும்? இப்ப நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கேன்னா, நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள நான் சிஜே ஆயிடணுங்கிறது ஒரு ஆசை கண்டிப்பா எல்லா ஜட்ஜஸ்க்குமே இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க சிஜே வந்து ஆகி முடியறதுக்கு கிட்டத்தட்ட 65 வயசு ஆயிருது. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 65 வயசு ஆயிருது. அப்ப ரிமைனிங் இருக்க 5 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரிட்டையர் ஆன சிஜே ரிமைனிங் 5 வருஷம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல சேர்மனா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பெரிய வாய்ப்பு அமையுது. நிறைய ரிட்டையர் ஆகிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு அமையமான்னு சொல்லி தான் 2019 அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் சிஜே இருக்கலாம், இல்லன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி கொஸ்டின் நம்ம பார்ட்ல எதிர்பார்ப்பாங்க. நீங்க 15 மார்க் அவன் சொல்லிட்டான்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாவே 5ல இருந்து 6 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வாசிக்காம நீங்க ஸ்கூல் புக்கையோ ஏதாச்சும் இன்ஸ்டியூட் அப்டேட் ஆகாத இன்ஸ்டியூட் மெட்டீரியலையோ இல்ல அப்டேட் ஆகாத இன்ஸ்டியூட் பிபிடியோ நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்ப கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி படிக்கிறது தான் இங்க முக்கியம். புரியுதாப்பா? நான் எதெல்லாம் பாக்ஸ்ல போடுறேனோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, கொஸ்டினா எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மெம்பர் அந்த 5 பேர் அப்படியா சார்? ஆமாப்பா 5 பேர் அதே தான். இந்த எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் வந்து முன்னாடி 4 பேர் இருந்தாங்க, இப்ப 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. நான் அப்படியே வரிசையா எழுதி போறேன், எழுதிக்கங்க. யார் எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன்ல யார் இருப்பாங்க பார்த்தா அப்படின்னா எழுதிங்கப்பா. எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் யார் இருப்பாங்கன்னா, சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சின்னு படிச்சோமாப்பா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சின்னு படிச்சிருப்போம், அதோட சேர்மன் இருப்பார். எழுதிங்க, சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. இதோடைய சேர்மன் அங்க உள்ள உட்காந்துருப்பாங்கப்பா. வேற யார் இருப்பாங்கன்னா, சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இருப்பாங்கப்பா. ஷெட்யூல் ட்ரைபலோடைய நேஷனல் கமிஷனோட சேர்மன் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இருப்பாங்கப்பா. உமனோடைய சேர்மன் இருப்பாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனோடைய சேர்மன். இதெல்லாம் முக்கியம்ப்பா, கொஸ்டின்ஸ் வரும். அடுத்த பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா, மைனாரிட்டிஸ் இருக்காங்களே, மைனாரிட்டிஸோட நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்கு, அதோடைய சேர்மன் இருப்பாங்கப்பா. சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ். இவங்க தான்ப்பா இருந்தாங்க. இவங்க தான் இருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா யார் யார் ஆட் பண்ணிருக்காங்க நான் கீழே எழுதி பாக்ஸ் போட்டுறேன், நோட் பண்ணிங்க. இப்ப யார் இருக்காங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் சேர்மன் ஆஃப் பேக்வர்டு கிளாஸ் இருக்காங்கப்பா. சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் அந்த கமிஷனுடைய சேர்மன் இருப்பாங்க. அடுத்த பாத்தீங்கன்னா, சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட். சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன் போட்டக்கூடாது, தப்பு. சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்களப்பா, அதோடைய சேர்மன் இருப்பாங்கப்பா. அதுக்கு மட்டும் டிசபிலிட்டிஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் இருக்கா, சீஃப் கமிஷனர் இருக்கும்பா. ஓகேங்களா? சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். புரியுதாப்பா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இது வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஏரியானாலதான் லாஸ்ட் டைம் அதை எடுக்காம நான் அடுத்த கிளாஸ் எடுத்துக்கலாம்னு விட்டேன். எடுத்திருக்கலாம் ஒரு 20 மினிட்ஸ்ல. ஆனா கொஸ்டின் ஏரியானால நான் பொறுமையா எடுத்தாலும் தெளிவா படிக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்கு காலையில இந்த டாபிக் எடுக்கிறேன். அப்ப நான் ப்ளூல பாக்ஸ் போட்டு என்ன பண்ணணும், நீங்க ஏதாவது கலர்ல என்ன பண்ணுங்க, நோட் பண்ணீங்க. இதெல்லாம் இப்ப ஆட் பண்ணதுப்பா. அப்ப பாருங்க, அப்ப என்ன பண்ணலாம், அவன் இல்லாத கூட அவன் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல மாத்தி வைப்பான். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி இருக்கலாம், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி இருப்பாங்க, உமன் இருப்பாங்க, மைனாரிட்டி ஒரு நேஷனல் கமிஷன் இருப்பாங்க, பேக்வர்ட் கிளாஸ் இருப்பாங்க, சைல்ட் ரைட்ஸ் இருப்பாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இருப்பாங்க. இது எல்லா கமிஷனோட சேர்மன் உள்ள உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா, அடுத்து இவங்களோட டென்யூர் என்ன பார்த்தா முக்கியம். டென்யூர் கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாருமே பார்ப்போம். நம்ம டென்யூர் படிச்சா எல்லாமே 5 இயர்ஸ். எல்லாம் எழுதியாச்சாப்பா? எல்லாம் எழுதியாச்சா? அதை ஆன்சர் பண்ணுங்க. எல்லாம் அது எழுதியாச்சா? கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்களேன் எல்லாரும். ராபின், மகேஸ்வரி, ஓகேப்பா, ஓகே.
ஓகேப்பா, மொத்தம் எத்தனை மெம்பர் பா இருப்பாங்க? டோட்டல் மெம்பர் என்ன? டோட்டல் மெம்பர், டோட்டல் மெம்பர் ஆன்சர் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. லாஸ்ட் த்ரீ பேக்வேர்டு, சைல்ட்லைஸ், டிசபிலிட்டிஸ். மொத்தம் எவ்வளோப்பா? சரிப்பா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல டோட்டல் மெம்பர் வந்து 13, எக்ஸ்க்ளூடிங் சேர்மன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பாப்பா? எக்ஸ்க்ளூடிங் சேர்மன். என்ன நோவா, ராங்கா? கரெக்ட். தப்பான ஸ்டேட்மெண்டா கரெக்டான ஸ்டேட்மெண்டா? கொஸ்டின் பாருங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல டோட்டல் மெம்பர் 13, எக்ஸ்க்ளூடிங் சேர்மன் அப்படின்னு கேட்டா கரெக்டா தப்பா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அப்ப என்ன சொன்னேன்? சேர்மனை தவிர்த்து 13 பேரும் சொன்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. சேர்மன் உட்பட இன்க்ளூடிங்னு வரணும். இன்க்ளூடிங் வரணும். இன்க்ளூடிங் சேர்மன் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்ம 13ங்கிற வேர்டை நம்ம ஞாபகம் இருக்கும், ஆனா அங்க என்ன பண்ணிருக்க மாட்டோம், இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் வேர்டை பார்த்திருக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே 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 ஓகேவா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் சிஜே மட்டும்தான் சேர்மனா இருக்கணும். கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? எல்லாருமே ஆன்சர். குரூப்ல 40 பேர்கிட்ட இருக்கீங்க, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. நோ, கரெக்ட். ஓகேப்பா. அதாவது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட், வெல்ஃபேர் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே, அந்த மினிஸ்ட்ரி கீழே வரும். கரெக்டாப்பா? தப்பு. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? வெரி குட், ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். ஓகேப்பா. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1994 அதுபடி உருவாக்குனாங்க. கரெக்டா? என்னப்பா அப்ப இயர் என்ன? 1993. ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க அவன் பார்த்தானா கீழே உள்ள ஏரியா கொஸ்டின் என்ன, கண்டிப்பா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் கொஸ்டின் கேட்பான். அது எதா வேணா கேட்டு போலாம். உங்க நேரம் நம்ம நேரம் பாட்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஏற கூட கேட்டு போயிட்டே இருக்கலாம், உள்ள போகாம கூட. சோ அவன் விருப்பம் தான். சரிப்பா, நெக்ஸ்ட் பாருங்க, டென்யூர் போடுங்க. டென்யூர். சரி, டென்யூரை பொறுத்த முடியும் நம்மளுக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்கப்பா. லாஸ்ட் டைம் முடியும் 5 இயர்ஸ் வச்சிருந்தாங்க, இப்ப 3 இயர்ஸ் ஆக்கிட்டாங்கப்பா. 3 இயர்ஸ் ஆர் 70. ஓகேங்களா? அப்ப நீங்க சேர்மன் உள்ள வரீங்க அப்படின்னா உங்க டென்யூர் 3 வருஷம். அப்படி இல்லைன்னா ஏஜ் படி பாத்தீங்கன்னா 70 ஏஜ் பா. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இவர் அப்பாயின்மெண்ட் பண்றதும் சரி, ரிமூவ் பண்றது யாரா இருக்கும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான்ப்பா. இவர் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சேர்மன் மெம்பர் யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் பண்றதும் ரிமூவல் பண்றதும் ஒரே ஒரு ஆள் தான். அவர் யாருன்னா பிரசிடென்ட்ப்பா. பிரசிடென்ட். நோட் பண்ணிச்சுங்க, பிரசிடென்ட். ஓகேங்களா? அடுத்த பாத்தீங்கன்னா போன 2019க்கு முன்னாடி வர நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மனையோ மெம்பரையோ மத்தவங்க யாரையுமே ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா 2019 அமெண்ட்மெண்ட்ல, அதாவது நீங்க என்ன பண்ணலாம், மெம்பரையோ சேர்மன் என்ன பண்ணலாம்ப்பா, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா. இது முக்கியமான பாயிண்ட். ரீஅப்பாயின்மெண்ட் போட்டுங்க. ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எஸ், ரீஅப்பாயின்மெண்ட் 2019 அப்புறம் பண்ணலாம். எஸ். சரிங்களா? அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 இயர்ஸ்ங்கிறது எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 2019 அமெண்ட்மெண்ட் உள்ளது ஸ்டேட்மெண்ட் அப்படியே கேட்டோம். ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஸ்டேட்மெண்ட் தப்பு, பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப இவங்க ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க? அப்ப இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க நோட் பண்ணீங்க. ரிப்போர்ட் யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா, சப்மிட் யார்கிட்ட கேட்டாங்கன்னா நோட் பண்ணீங்கப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. முக்கியப்பா. ஸோ ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 2019 அமெண்ட்மெண்ட் தான். தனியாலாம் அமெண்ட்மெண்ட்லாம் பா நீ ஏதாவது புதுசா ஆட் பண்ண வச்சாதான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆக்ட். ஆக்ட் அமெண்ட் பண்றதெல்லாம் இங்க முக்கியத்துவம் தேவையில்ல அமெண்ட்மெண்ட்லாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் இல்லப்பா. இதுக்கெல்லாம் சும்மா இந்த ஆக்ட சட்ட திருத்தம் பண்றது. இப்ப நம்மளுக்கு இது பண்ணாங்களா, மைனோஸ் என்ன பண்ணிட்டாங்க? மைனோஸ் என்ன பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்? 1.5 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்களா? கரெக்ட் தானே? அப்ப அதுக்கெல்லாம் அமெண்ட்மெண்டா? அப்ப அதெல்லாம் ஒரு ஆக்ட். 1.5 வருஷம் பேன் பண்ணிருக்காங்க, 1.5 இயர்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாடுடைய சட்டசபையில ஆக்டோ தீர்ப்போ கிடையாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆக்ட் 1965 தமிழ்நாடு கவர்மெண்ட் படி செக்ஷன் 2A ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். சேஞ்ச் பண்ணா போது அமெண்ட்மெண்ட் தேவையில்லை. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் பாத்துங்கப்பா, அந்த மொத்தம் வந்து ஒரு 5 மெம்பர் சொன்னேன்னா, 5 மெம்பர் சொல்லியிருந்தேனாப்பா, அந்த 5 மெம்பர் யார் யாருன்னு எழுதிங்க. அந்த 5 மெம்பர் ஞாபகம் வச்சுங்க.
5 மெம்பர். 1 + 5 + 7 படிச்சோம். 7 பார்த்துட்டோம். இந்த 5 மெம்பர் யாருன்னா, ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருப்பாங்கப்பா. ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிஜே ஆஃப் ஹை கோர்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஜே ஆஃப் ஹை கோர்ட். சிஜே ஆஃப் ஹை கோர்ட். சிஜே ஆஃப் ஹை கோர்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு வைப்பாங்க, கிடையாது. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ் இருப்பாங்க, ஹை கோர்ட்ல சிஜே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு ஒரு 3 பர்சன் என்ன பண்ணுவாங்கப்பா, அப்பாயின் பண்ணுவாங்க. 3 பர்சன். இது ஒரு ஆளு, இது ஒரு நபர், ஒண்ணுன்னு போட்டுங்க. அப்ப 3 பேரு ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடா ரிகார்டிங் ஹியூமன் ரிலேட்டடா பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அனுபவம் ரீதியா என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இருந்தா அதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேரை அப்பாயின் பண்ணுவாங்க. இப்ப என்ன இதுல அமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் அதுல ஒரு ஆள் உமனா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. நோட் பண்ணுங்க. இதுல அட்லீஸ்ட் ஒரு ஆள் உமனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க. இந்த 3 பேர்ல அட்லீஸ்ட் ஒன் ஷால் பி உமனா இருக்குன்னுப்பா. நோட் பண்ணீங்க. அது முக்கியமான பாயிண்ட். இப்ப கண்டிப்பா மெம்பர் 5ல ஒரு ஆள் கண்டிப்பா உமன் இருந்தே ஆகணும். அது முக்கியமான பாயிண்ட், நீங்க நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? நோட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இவரை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி இருக்குமாப்பா, அந்த சேர்மன் மெம்பரை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி இருக்குல்ல, அந்த கமிட்டி வந்து செலக்டட் கமிட்டி நேம்ஸ் வரும், எழுதுங்க. யார் யாரெல்லாம் இவங்களை செலக்ட் பண்ணக்கூடியதுல இருப்பாங்க அப்படின்னு நோட் பண்ணீங்க. செலக்டட் கமிட்டி, இந்த மெம்பர் சேர்மன் இவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில யார் இருப்பாங்கன்னு நோட் பண்ணீங்க. அப்படியே நோட் பண்ணீங்கப்பா. பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. ரெண்டாவது லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் இருப்பாங்க. அப்புறம் ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு. ஹெச்எம்னா ஹோம் மினிஸ்டர். சரிங்களா? ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் இருப்பாங்கப்பா. டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரிங்களா? அப்போ 2 அவையோட எதிர்கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். எதிர்கட்சி தலைவர் இருப்பாப்பா. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். போத் ஹவுஸ், 2 அவையோட எதிர்கட்சி இருப்பாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த மெம்பர் சேர்மன் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் இருப்பாரு, ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மன் இருப்பாரு. பாருங்கப்பா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா கிடையாது, டெபுட்டி சேர்மன். முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த பாயிண்ட. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இது அவையோட எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கப்பா, இந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா ரங்கநாத மிஸ்ரா. ரங்கநாத மிஸ்ரா. இப்போ பிரசண்டா இருக்கிறது அருண்குமார் மிஸ்ரா. இப்போ பிரசண்டா அருண்குமார் மிஸ்ரா. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும்பா. அப்போ இது வந்து பிரசன்ட் சேர்மன், பிரசன்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து அருண்குமார் மிஸ்ரா. ஃபர்ஸ்ட் வந்து ரங்கநாத மிஸ்ரா. இப்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, ராமசுப்ரமணியன். அது தமிழ்நாடு இல்ல. ஓகேமா. பிரசன்ட் வந்து ராமசுப்ரமணியன். பிரசன்ட் வந்து ராமசுப்ரமணியன். நோட் பண்ணீங்கப்பா. ஓகேப்பா, ராமசுப்ரமணியன் நோட் பண்ணீங்க. நோட் பண்ணீங்கப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, இது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட் ரிலேட்டடா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு 5 பாயிண்ட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சா போதும். அதை நம்ம இங்கே பாத்துடலாம்ப்பா. ஆக்சுவலா அது யூனிட் 9ல வரும். நம்ம தமிழ்நாடோட இதுல பார்க்கணும்.
நம்ம என்ன பண்ணலாம், இங்கே சைட்ல எழுதிக்கங்க. ஸ்டேட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ங்கிறது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த முடியும் நம்ம என்ன பண்ணலாம், சில பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சா போதும். என்னைக்கு வந்துச்சு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 17 ஏப்ரல் 1997பா, 1997 டேட்லயும் மந்த் இயர் எண்ட்லயுமே 7/7 வரும். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மன் இருப்பாரு, ஒரு சேர்மன் இருப்பாங்க, 2 மெம்பர் தான் இருப்பாங்க, 2 மெம்பர் தான் இருப்பாங்க. ஒரு சேர்மன் இருப்பாங்க, 2 மெம்பர் தான் இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க படிச்சோம் 7 எக்ஸ் அபிஷியல் படிச்சோமாப்பா, இங்க அப்படி யாருமே கிடையாது. நோ எக்ஸ் அபிஷியோ சேர்மன். இது முக்கியம்பா. ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் அங்க மட்டும்தான், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மட்டும்தான் எக்ஸ் அபிஷியோ மெம்பர், இங்க நோ எக்ஸ் அபிஷியோ மெம்பர். சரிங்களா? அதே மாதிரி அங்க பிரசிடென்ட்னா இங்க அப்பாயின்ட் பண்றது கவர்னர். இது நார்மல் பாயிண்ட் தான். அப்பாயின்மெண்ட் பண்றது ரிமூவ் பண்றது யாரும் பார்த்தீங்கன்னா கவர்னர் தான்ப்பா. சரிங்களா? அதே மாதிரி அங்க வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஓகேங்களா? இதை மட்டும் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்கப்பா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதுங்கப்பா. எழுதுங்கப்பா. இப்போ வந்து பிரசன்டா தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து நம்ம இவர்ப்பா, மணிக்குமார். நோட் பண்ணீங்க, மணிக்குமார். இப்போ பிரசன்டா தமிழ்நாடு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து மணிக்குமார். மணிக்குமார் நோட் பண்ணீங்கப்பா. இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். உள்ள மெம்பர் யார் 2 பேர், அது உங்களுக்கு எக்ஸாம் வராது. நம்மளுக்கு சிலபஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் வரும். சரிங்களா? ஆமாப்பா, ரிமூவ் பண்றது பிரசிடென்ட். அந்த 3 பாத்துல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 3 மெம்பர் ஆர் அப்பாயிண்டட் பை கமிஷன், ரிமூவ் பை பிரசிடென்ட். சொல்லுங்க பாப்போம், மெசேஜ்ல சொல்லுங்க. 3 மெம்பரை சேர்த்து சொல்லுங்க பாப்போம். ராஜு சுப்பிரமணியங்கிற சேர்மன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன், இப்போ பிரசன்ட் சேர்மன். த்ரீ மெம்பர் ஆர் அப்பாயிண்டட் பை கவர்னர், ரிமூவ்டு பை பிரசிடென்ட். வெரி குட். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட் கையல், வெரி குட் ரஞ்சித், வெரி குட், வெரி குட். இங்க வேணா கூட நீங்க இங்க இன்னொரு தடவை நான் எதுனா சொல்லிடுறேன், எழுதிங்க. அப்பாயின்மெண்ட் பை கவர்னர், ரிமூவல் பை பிரசிடென்ட். இங்க கூட எழுதிங்க அந்த பாயிண்ட். ஆல்ரெடி சொல்லியாச்சு, இங்கேயே நீங்க எழுதி வச்சுங்க. அப்பாயிண்டட் பை கவர்னர், ரிமூவ் பை பிரசிடென்ட். மூணே என்ன பண்ணுங்க, சைட்ல இங்கேயே நோட் பண்ணி வச்சுங்கப்பா. இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பக்கத்துலேயே நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த நீட்டா ஆன்சர் பண்ணிக்க பாருங்க கமெண்ட்ல. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், 3 பேர் அப்பாயிண்டட் பை கவர்னர், ரிமூவ் பை பிரசிடென்ட். இங்கே நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ பிரசண்டா இருக்கிறது ராமசுப்ரமணியன், அருண்குமார் மிஸ்ரா இல்லப்பா. மாத்திரி எழுதுங்க. இப்ப எல்லாமே எழுதியாச்ச நோட்ஸ். எனக்கு இது மட்டும் சொல்லுங்களேன், குரூப்ல மெசேஜ் போடுங்க. அடுத்த டாபிக் போலாம். சரி, நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். எனக்கு அந்த குரூப்ல மட்டும் நீங்க உங்க நோட்ஸை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்கப்பா. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் எந்த வருஷம்? நோட்ஸை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. நோட்ஸை பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. 40 பேர் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் ஏரியா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த வருஷம்? ஓகே, வெரி குட். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து சேர்மன் யாருப்பா இருப்பா? சேர்மன் யாரு? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரு? நேஷனல் சிஜே பிஎம்ஆ ராஜா, பாருங்க பிஎம் போட்டிருக்கீங்க. சிஜேஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் சிஜே. ஓகே 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 ஓகே. மொத்தம் எத்தனை எக்ஸ் அபிஷியோ மெம்பர்? மொத்தம் எத்தனை எக்ஸ் அபிஷியோ மெம்பர்? டென்யூர் என்னப்பா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டென்யூர்? மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க கமெண்ட் பண்ணாம? 3 years ஆர் 70? 3 years ஆர் 70?
கமெண்ட் பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த கமெண்ட் பாக்ஸ் நீங்க பாருங்க, தயவுசெய்து எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றாங்க ஞாபகம் வரும் எக்ஸாம் ஹால்ல. 3 இயர்ஸா 70. ஓகேவா? ஓகேப்பா, நான் கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஹைகோர்ட்டோடைய ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜு வந்து எக்ஸ் அஃபிஷியோ அந்த 5 மெம்பர்ல இருப்பாங்களா? ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜு. எஸ் ஆர் நோ? நோ. எஸ்ஸா? இருக்க மாட்டாங்க. யாரு இருப்பா? சிஜே இருப்பாங்களா? சிஜே ஆஃப் ஹைகோர்ட். வெரி குட், சிஜே ஆஃப் ஹைகோர்ட். ஓகேப்பா. இப்ப தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த வருஷமா ஸ்டார்ட் பண்ணாங்க? எந்த வருஷம்? டேட், மந்த், இயர் சொல்லுங்க. டேட், மந்த், இயர். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. 2024 வந்து நோட் பண்ணிங்கப்பா. நோட் பண்ணிங்க. 2024 பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வாங்கியிருக்காங்கப்பா. 2024 பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் சந்தியா தேவி. நோட் பண்ணிங்கப்பா. 2024 பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு. பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு 2024 யார் வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா சந்தியா தேவி. நோட் பண்ணீங்க, சந்தியா தேவி. ஓகேப்பா, 2025லயுமே இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு, பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வந்து கொடுத்துறாங்க. யாருப்பா? 2025ல பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். யாருக்குப்பா? ஞாபகம் இருக்கா? எதுக்குப்பா? ரேவதி அண்டு பொன்னி 2 பேர் கொடுத்துருக்காங்கப்பா. கொஸ்டின் கேட்கலாம். 2025க்கு டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு 2 பேர் கொடுத்துருக்காங்கப்பா. ரேவதி ரேவதி அண்டு பொன்னி. ரேவதிங்கிறவங்க நாமக்கல்பா. நோட் பண்ணீங்க. நாமக்கலை சேர்ந்த ரேவதிக்கும் தூத்துக்குடியை சேர்ந்த பொன்னிக்கும். தூத்துக்குடி. அப்போ டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்றவங்க எதை கேட்பான்னு தெரியாது. நம்ம வந்து 2025 படிச்சு போயிருக்கோம். அவங்க 2024 பழைய கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷத்துக்கு கூட கேட்டு வைக்கலாம். அப்ப படிக்கும்போது ரெண்டுமே கம்பேர் பண்ணி சொல்லிடுவேன். அப்ப இப்ப அவங்க 2 பேர். ஓகேங்களா? ஒன்னு ரேவதி நாமக்கலை சேர்ந்தவர், ஒன்னு பொன்னி தூத்துக்குடியை சேர்ந்தவர். 2 பேருங்கிறவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஓகேப்பா. ஓகே, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பட்ஜெட்ல வந்து அறம் ஹோம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிருக்காங்கப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அறம் ஹோம்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணீங்கப்பா. அறம் ஹோம். அறம் ஹோம்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுங்க பிராக்கெட்ல. அறம் இல்லம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ப்பா. அறம் ஹோம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அறம் ஹோம் அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஷெல்டர் கொடுக்குறதுப்பா. ஷெல்டர் டு டிரான்ஸ்ஜெண்டர் எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம சிஎம் வந்து சென்னையிலையும் மதுரையும் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணீங்கப்பா. இது பட்ஜெட்ல வரும். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். கலர் கொஞ்சம் டார்க்கா. இல்லைங்கப்பா. ஷெல்டர் டு டிரான்ஸ்ஜெண்டர். ஷெல்டர் டு டிரான்ஸ்ஜெண்டர். அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்கள் தங்குறதுக்கான ஒரு வீடுங்கிறது என்ன பண்ணுவாங்க, கட்டப்போற சொல்லியிருக்காங்க. எங்க நோட் பண்ணீங்கப்பா? சென்னை அண்டு மதுரை. சென்னையிலையும் மதுரையிலையும். சென்னை அண்டு மதுரை. ஓகேங்களாப்பா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்கப்பா 2019. இல்லைங்கப்பா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நோட் பண்ணீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட், திருநங்கைகளுக்கான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ட் 2019. ஓகேங்களா?
அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஒரு ஒரு கரிமா கிரேன்னு கொண்டு வந்து அப்படின்னா என்னப்பா, கரிமா கிரே அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம எப்படி அரங்கம், அரங்கம்னா என்ன இப்ப கேட்கலாமா? சமீபத்தில் தமிழக அரசால் அறம் இல்லைங்கிறது யாருக்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டு முதியோர்கள், திருநங்கைகள், அப்ப ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சிருவாங்க எக்ஸாம் ஹால்ல. நீங்க தப்பு பண்ண அறம்னு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் போட்டக்கூடாது. அறம் ஹோம் யாருக்குப்பா? அறம் ஹோம் யாருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. அறம் ஹோம் யாருக்கு? அறம் இல்லம். இப்ப கேக்குதா இல்லையா? டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு கரிமா கிரே எதுக்குப்பா? கரிமா கிரே. அப்ப நாம அறம் இல்ல மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரதான் கரிமா கிரே. எழுதிங்கப்பா, கரிமா கிரே. எக்ஸாம் ஹால்ல இந்த கரிமா கிரேங்கிற கொஸ்டின் வரும். இது பாத்தீங்கன்னா இதே தான் டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஷெல்டர் ரூம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறது. ஷெல்டர், அதுமே அதுதான், ஷெல்டர் ஹோம்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். அப்போ கேட்கலாமா கொஸ்டின்? கரிமா கிரேங்கிறது எதிர்கேட்டான்னு கேட்கலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தது சட்டம். அதுவும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஷெல்டர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு எழுதிங்கப்பா. இதுல தான் ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த போர்டு கீழே என்னென்ன கொண்டு வராங்க இதான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணீங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு ஞாபகம் 15 ஏப்ரல் 2008. 15 ஏப்ரல் நம்ம படிச்சே ஆகணும்பா. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டே கொண்டாடுறோம். நோட் பண்ணீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டே, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் டே, வெல்ஃபேர் டே நீங்க பாத்தீங்கன்னா 15 ஏப்ரல். நோட் பண்ணீங்க. 15 ஏப்ரல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ லாஸ்ட் டைம் குரூப் 1ல டைரக்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பட்ஜெட்ல வாசிச்சாங்க. அதாவது 40 வயசுக்கு மேல இருக்க திருநங்கைகளுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்கப்பா, மாசம் 1500. இந்த கொஸ்டின் லாஸ்ட் குரூப் 1ல கேட்டிருந்தாங்கப்பா. சிங்கிள் லைன்ல எழுதிங்கப்பா. நான் சொல்றது எல்லாமே இப்ப தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு கீழே பாயிண்ட் பண்ண எழுதிங்க. கிரேட்டர் தென் 40 இயர்ஸ் எல்லாருக்குமே கிடையாதுப்பா. 40 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்குறாங்க. எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா மாசம் 1500 ருபீஸ், 1500 பெர் மந்த். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணீங்க. இது இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம்ப்பா. பட்ஜெட்ல கூட என்ன பண்ணாங்க, ரீட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன நீங்க ஆச்சுன்னா இவங்களுக்காண்டி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல சுய உதவி குழுல லோன் கொடுக்குறாங்கப்பா, அப் டு 15 லட்சம். இது எல்லாமே நம்ம சிஎம் வந்து பட்ஜெட்ல வாசிச்சதுதான். நோட் பண்ணீங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்கு அப் டு 15 லட்சம் வரை என்ன கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்கப்பா. நோட் பண்ணீங்க. அப் டு 15 லேக் வரை லோன் கொடுக்குறாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய சுய உதவி குழுலாம் ஆரம்பிக்க முடியாது, பெட்டி பிசினஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த சின்ன ஒரு பொட்டி கடை வைக்கிறது, பூக்கடை வைக்கிறது, அது மாதிரி ஒரு பெட்டி பிசினஸ், குட்டி குட்டி பிசினஸ் பண்றாங்கன்னா 50,000 வரை என்ன பண்றாங்கப்பா, லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த வாட்டி புதுசா ஆட் பண்ணதுப்பா. பெட்டி பிசினஸ், குட்டி குட்டி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு 50,000 வரை என்ன கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்கப்பா. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடையாதுப்பா, வெறும் 200 திருநங்கைகளுக்கு மட்டும்தான். அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 200 பர்சன்ஸ்க்கு மட்டும் 50,000 பெட்டி பிசினஸ்க்கு. நார்மலா சுய உதவி குழுவுல 15 லட்சம் வரை கொடுக்குறாங்க. ஒரு குட்டி பிசினஸ் ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறாங்கன்னா 50,000 என்ன பண்ண கொடுக்குறாங்க. இந்த வாட்டி நான் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, பட்ஜெட் 2024 டு 25 பட்ஜெட்ல என்ன வாசிச்சாங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்களாப்பா, ஹையர் எஜுகேஷன் திருநங்கைகளுக்கு மொத்த செலவே இந்த தமிழ்நாடு அரசு ஏத்துக்கிறதா சொல்லியிருக்காங்கப்பா. இது முதல் தடவை ஸ்டாலின் கவர்மெண்ட்ல வாசிச்சிருக்காங்க. அவ கண்டிப்பா இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஞாபகம், ஹையர் எஜுகேஷனுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸையும் எடுத்துக்கிறாங்க. மாசம் மாசம் உங்களுக்கான தேவையான வசதி செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்டே பண்ணி கொடுக்குது. இது வந்து நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகலாவே வந்துச்சுப்பா. நோட் பண்ணீங்கப்பா. ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹையர் எஜுகேஷனுக்கான டோட்டல் செலவுமே யார் எடுத்துக்கிறா, தமிழ்நாடு கவர்மெண்டே எடுத்துக்குது. நோட் பண்ணீங்க. ஹையர் எஜுகேஷனுக்கான டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்டே எடுத்துக்குதுப்பா. டோட்டல் எக்ஸ்பென்ஸையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு மந்த்லி அலவன்ஸும் கொடுத்துருவாங்கப்பா. மந்த்லி அசிஸ்டன்ஸும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைன்னா 3ஆம் பால் மொபைல் ஆப் கொண்டு வந்திருக்காங்கப்பா. இவங்க எமர்ஜென்சியோ இல்லை இவங்களுக்கு தேவையானது ஏதாவது கொண்டு வரதுக்கு 3ஆம் பால் மொபைல் ஆப்.
மூன்றாம் பால் மொபைல் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்கப்பா தமிழ்நாடு அரசு. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், திருநங்கைன்னு டிரான்ஸ்ஜெண்டருக்கு திருநங்கைன்னு நேம் கொடுத்த யாருப்பா? கலைஞர். எழுதிங்க பார்த்து, சும்மா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட். திருநங்கைன்னு நேம் கொடுத்தது வந்து நம்ம கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஓகேவா? அப்போ அப்போ ஒரே ஒரு பார்ட்டில ஒரு கேஸ் சொல்லிடுறேன். டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கூட தேர்ட் ஜெண்டர் தான் அப்படின்னு சொன்னது நெல்சா கேஸ். எழுதிங்க, டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஏ தேர்ட் ஜெண்டர். பார்ட்டில இது வரும், நம்ம படிப்போம். டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஏ தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 8வது பாயிண்டா இங்க எழுதிங்கப்பா. டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஏ தேர்ட் ஜெண்டர். நெல்சா கேஸ் சொல்லியிருப்பாங்க. நல்சா கேஸ் 2014 சொல்லியிருப்பாங்கப்பா. டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஏ தேர்ட் ஜெண்டர். நோட் பண்ணீங்க. திருநங்கைகள் ஒரு மூன்றாம் பாலினத்தார் என்று சுப்ரீம் கோர்ட் எந்த கேஸும் சொல்லிப்பான்னு கேட்பாங்கப்பா. பாலிட்டி நம்ம கேசஸ் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காம பாத்துங்க. நானுமே எடுப்பேன் மறுபடியும். டிரான்ஸ்ஜெண்டர் இஸ் ஏ தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு சொன்னதுப்பா. நெல்சா கேஸ் தான்ப்பா. நம்மளுக்கு இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க 3 பாயிண்ட் நல்லா தெளிவா படிச்சுக்கணும். பெஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவர் 2025 2 பேர் கொடுத்திருக்காங்க. ஒன்னு ரேவதி, ஒன்னு பொன்னி. தமிழக அரசால் அறம் இல்லம் யாருக்கு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா திருநங்கைகளுக்காண்டி ஷெல்டர்ல சென்னைக்கும் மதுரைக்கும். 3வது பாயிண்ட், எந்த எஜுகேஷனுக்காண்டி மொத்த செலவையும் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கதா கேட்டாங்கன்னா என்னப்பா, ஹையர் எஜுகேஷன். 4வது பாயிண்ட், எவ்வளவு வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எவ்வளவு மந்த்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1500 மந்த்லி கொடுக்குற. எல்லா திருநங்கைகளுக்குமா கேட்டா கிடையாது. யார் யாருக்குன்னா வயது 40க்கு மேற்பட்ட திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் தமிழக அரசால் 1500 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது. இந்த 5 கண்டன் மட்டும் தெளிவா படிச்சுன்னா கட்டாயம் ஒரு கொஸ்டின் வந்துரும்பா. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் யூனிட் 9ல இருக்கு. அங்க வந்து நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா நிறைய பார்ப்போம். ஓகேங்களா? இங்க நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா போகுது. எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சாப்பா? எல்லாரும் சொல்லுங்க. இவ்வளவுதான். டிரான்ஸ்ஜெண்டர் நம்ம கொஸ்டின் கேட்டா இதுதான் கேட்டாகும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது கோர்வையா படிச்சு வச்சிடணும். டேட்டும் தெரியணும், அவார்டும் தெரியணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல பட்ஜெட்ல என்ன வச்சிருக்காங்க, இந்த வருஷம் பட்ஜெட் என்ன, ஒரு கோர்வையா படிச்சா மட்டும் தான் ரேங்க் எடுக்க முடியும். ஓகே அப்பா, நீ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா டிரான்ஸ்ஜெண்டர்? சொல்லுங்களேன். டிரான்ஸ்ஜெண்டர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இன்னைக்கு? ஓகேப்பா. இப்ப நம்ம சிலபஸ்ல அப் டு என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நோட்ஸுங்கிற கட்டாயம் ரிவிஷன் பண்ணுங்கப்பா. நைட்டே உட்காந்து தயவு செய்து டிபிஎஸ்பியை படிச்சு முடிச்சிருங்க. டிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டை ரீட் பண்ணுங்கப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நிறைய எடுத்திருப்போம். இப்போ எடுத்த எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், ஒரு ரீடுங்கிறது கொடுத்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது, ஷீதா ஷேவல் என்னன்னே தெரியாது எக்ஸாம் ஹால்ல. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரீட் பண்ணிருங்க. 1 வீக் ஷெட்யூலுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சுட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க.